இளைஞர்கள் சாதி மதம் அரசியல் பார்க்காம ஒன்று திரண்டு ஒரு பெரும் கூட்டம். அந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். போலீஸ் வந்து சுற்றி நின்று 50 போலீஸ் ஒருத்தன் அடிக்கிறாங்க. அவன் அடிங்கிறான். நீட்டில் தன் பிள்ளையை இழந்த ஒரு தகப்பன் வந்து போட்டோ வச்சுட்டு கதறாரு. என் ஒரு பிள்ளை போயிடுச்சு, இந்த மாதிரி பல பிள்ளைகள் போயிடக்கூடாது. கண்ணீர் வருது நம்ம பார்க்குறது. நான் அந்த அப்படி போராடக்கூடிய மாணவர்களை அடித்து நொறுக்கி கையை உடைச்சி காலை உடைச்சி ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதில் ரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து இதுதான் உங்கள் மாற்றமா, 7 தலித் அமைச்சர்கள் கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க, தலித் மக்களுக்காக என்ன பண்ணீங்க, நீங்கள் ஏன் தலித்துன்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில கடுமையான வார்த்தைகள் பேசினாங்க. குறிப்பாக ராஜ்மோகன் அவர்களை பார்த்து அந்த கேள்வி கேட்டார். இவர் தலித் அமைச்சரான்றதே சந்தேகம் இருக்குது. நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆதரவான ஒரு மேடையில் சாதி மத அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அது வேற மாதிரி கலர் மாறும். 8 தலித் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிற பேச்சை வந்து தவிர்த்திருக்கலாம். 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, முதல்ல ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தாவே எங்களுக்கு தெரியாது. ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். இல்லை, ஆனால் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லும்போது போராட்டத்தை தூண்டி விடுறாங்க. இங்கே போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதாவது மக்கள் பாதிப்புப்படக்கூடிய இடத்துல போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. மாணவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, போராட்டம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இடத்த கொடுங்க. ஏன்னா பிஜேபி அங்கேனா தமிழ்நாட்டில் நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க போராட விட மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. இல்லை, போராட விட மாட்டேன்னு சொல்லல. இப்போ நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் 4 நாளாக போராட்டம் போயிட்டு 5 பேர் என்ன அரெஸ்ட் பண்ணுவோம். இல்லை பெரும் கூட்டம் அங்கே போராட்டம் பண்ணிட்டு இல்லை அந்த இடத்துல இல்லை. இப்போ நான் நார்மலாக ஒரு இடங்கள்ல 5 பேர் என்ன அரெஸ்ட் பண்ணுவோம். போராட்டத்திற்கான அனுமதியை இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு பொது இடங்களில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் போராட்டம் நடத்திக்க அப்படின்றாங்க. இந்திய அளவில் இவ்வளோ பெரிய போராட்டம் வெடிச்சு போயிட்டு இருக்கு. இங்கே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டியதா இல்லை ஜனநாயகனை காப்பாற்ற போராடுறீங்களா? ஜனநாயகன் படம்ன்றது அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு நாள் அந்த ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்க, அடுத்த நாள் அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இதுக்கும் என்ன சம்பந்தம்? இதை வந்து அரசாங்கம் வந்து இதுக்காக வந்து மெனக்கெடுத்து ஏதாவது லீவ் விட்டுருக்கா, இல்லை ஏதாவது இதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்களா? தமிழ்நாட்டில் இன்றைக்கி தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கல்லூரிகள் நடக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் நடக்குது, பல இடங்கள்ல நடக்கிறாங்க. தொடர் போராட்டமாக நடத்திட்டு இருக்காங்க. அங்கேயும் ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையெல்லாம் போயிருக்கு. ஒரு சில இடங்களில் காவல்துறை ரொம்ப வரம்பு மீறி நடந்திருக்கு. மாணவர்களை அடிச்சிருக்காங்க. அது மிக 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 தப்பு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கோ அவரை பார்க்கணும். அந்த வேலை செஞ்ச காவலர்களுக்கு சரியான ஒரு சஸ்பெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே நீட் தேர்வு விவகாரம் பெரிய குளறுபடியாக போயிட்டு இருக்கு. பெரும்பான்மையான போராட்டங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்கும். இன்றைக்கி வந்து வடக்குலேருந்து ஆரம்பித்து தெற்கில் வந்து இப்போ அப்படியே போயிட்டுருக்கு. அந்த போராட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. அதில் உண்ணாவிரதம் இருந்தவரும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. பட் நேற்று போராடியவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து டைரக்டர்ஸ் ரஞ்சித் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள், அமீர் அவர்கள், இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் நேற்று ப்ரொட்டஸ்ட்டில் பங்கு பெற்று பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து நீட் தேர்வுக்கும் அப்பாற்பட்டது. அதாவது இதுதான் உங்கள் மாற்றமா, 7 தலித் அமைச்சர்கள் கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க, தலித் மக்களுக்காக என்ன பண்ணீங்க, நீங்கள் ஏன் தலித்துன்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில கடுமையான வார்த்தைகள் பேசினாங்க. குறிப்பாக ராஜ்மோகன் அவர்களை பார்த்து அந்த கேள்வி கேட்டார். இவர் தலித் அமைச்சரான்றதே சந்தேகம் இருக்குது, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நேற்று ரஞ்சித் அவர்கள் பேசிய பேச்சு ஏற்புடையதாக இருந்துச்சா? இல்லை, ரஞ்சித் பேசிய பேச்சு வந்து ஒரு நீட் எதிர்ப்புக்கான ஒரு அடையாள ஒரு போராட்டம். அது வரவேற்க வேண்டிய விஷயம். ஒரு சினிமா பிரபலங்கள் அது வந்து ஒரு பொது இடத்துல அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு குரலை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. ஆண்ட்ரியா, அமீர், வெற்றிமாறன் போன்ற நடிகர் கலையரசன் போன்ற சினிமா பிரபலங்கள்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவான ஒரு குரலை எழுப்பியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். இந்த கலைஞர்கள் சேர்ந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கம் தான். அவர்களை நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாருமே நடிகர்கள் பேசுகிறாங்க அப்படிப்பாங்க. எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கக்கூடிய ஆட்களாக கலைஞர்கள் காலங்காலமாக இருந்திருக்காங்க. இப்போ அதையும் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த நீட் வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது, லீக்கேஜ் அப்படிங்கிறது, இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 2017 இப்போ வரைக்கும் அது ரத்துங்கிறத நம்ம தெளிவாக இருக்கும். இன்றைக்கி வடநாட்டில் வந்து அந்த அமைச்சரை மாற்றணும்னு கேட்குறோம், நம்ம நீட்டே வேணான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 2017 நீட் தேர்வுங்கிறதே ஒரு ஸ்கேம் தான். அவங்க ஃபேர் நீட் கேட்குறாங்க, நம்ம பேன் நீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எப்போ இருந்து 2005 கேட்டுக்கிட்டு 2019 கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்து கேட்குறோம். இப்போ 2016 நீட் அறிமுகப்படுத்தப்பட்டு 17 கொண்டு வராங்க. 17 கல்வி ஆண்டில் கொண்டு வர்றாங்க. இப்போ அந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அது.
கோர்ட்டுக்கு போய் வந்தோன்னா ஸ்டே வாங்குறாங்க. நீங்கள் திடீர்னு நீட் கொண்டு வரீங்க, எங்கள் பிள்ளை அதுக்கு என்னன்னே தெரியாது, இப்போ தான் ப்ரிப்பேர் ஆகிருக்குங்க, +2 மார்க்கில் தான் சேர்க்கணும்னு கோர்ட்டுக்கு போய் 1 வருஷம் ஸ்டே வாங்கி அந்த வருடம் வந்து +2 மார்க்கில் அட்மிஷன் போட்டாங்க, மெடிசன் அட்மிஷன். அப்படி தொடர்ந்து அதுக்கு பிறகு ஆட்சியாளர்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க, நீதிமன்றத்துலேயும் வந்து அது தீர்ப்பாயிருச்சு, நாடாளுமன்றத்துலேயும் வந்து அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அப்படிங்கும்போது நீட் விலக்கு அப்படிங்கிறது மத்திய அரசு மனம் வச்சா தான் நடக்கும். சரி, அதை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து வருஷம் வந்து நீட் தொடர்பான மரணங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு குடும்பமே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பல்லாவரத்தில் பார்த்தோம். அப்பா பையன் அந்த குடும்பமே செதஞ்சு போன காட்சிகள். இந்த சோகம் வந்து வடநாட்டு வரைக்கும் போயிடுச்சு. வடநாட்டிலையும் நிறையா இந்த மாதிரியான கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த நீட் தேர்வு முறையே வந்து ஸ்கேம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல இடங்களில். இது என்னென்னா 720 மார்க்குக்கு வந்து நீட் தேர்வு நடக்குது. இந்த 720 மார்க்கில் 180 to 200 மார்க் வாங்கினா அவர் பாஸ், 450 வாங்கினாலும் பாஸ், 600 வாங்கினாலும் பாஸ். நீங்கள் அரசு கல்லூரியில், அரசு மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் போகணும்னா குறைந்தபட்சம் 600 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தால் தான், அது இந்த வருஷம் கட் ஆஃப் மாறும், வாங்கியிருந்தால் தான் அரசு கல்லூரியில் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும். நீங்கள் 180 to 200 வாங்கி பாஸ் ஆகிட்டா தனியார் மருத்துவக் கல்லூரியில் எவ்வளோ பணத்தை கொடுத்து போய் சேர்ந்துடலாம். அப்போ 450 மார்க் வாங்கின ஒரு மாணவனோ மாணவியோ காசு இல்லைன்னா நீட் மருத்துவம் படிக்க முடியாது. 180 200 மார்க் வாங்கின பையன் காசு இருந்தால் அவன் டாக்டர் ஆகலாம். இது ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம். படிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, நீட் கோச்சிங் சென்டரில் மினிமம் 2 லட்சம் ரூபா, அது ஒரு அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியாது, மினிமம் வந்து 2 அட்டம்ப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் 10th முடித்தவொடனே அவன் ஸ்கூலுக்கே போகிறதில்ல, நேராக கோச்சிங் சென்டருக்கு போயிடுறான். கலெக்டராக பனியனை மாட்டி விட்றானுங்க, லட்சக்கணக்கில் பச்சை ப்ளூன்னு லட்சக்கணக்கில் பணத்தை கட்டிட்டு அவன் அங்கே தான் இருக்கிறான். அப்போ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்வி முற்றிலுமாக அவனுக்கு செஞ்சு போகுது. ஒருவேளை அந்த பையன் 2 வருஷம் படித்து 2 வருஷம் நீ கோச்சிங் சென்டர் போய் பாஸ் ஆகலைன்னு வச்சுக்கலாம், வேறு காலேஜுக்கு போகிறப்ப அவன் 2 வருஷம் படிப்பு வந்து அவனுக்கு கைவிட்டு போயிடுது. அப்போ இந்த சிஸ்டமே தப்பு. இப்போ இவங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க, முதல்ல தகுதியான மருத்துவர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம், அதுக்கு பேரே எலிஜிபிள் டெஸ்ட் தான், நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் தான். அப்போ அதுவே வந்து இன்றைக்கி வந்து பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது. அப்போ சாமானிய ஏழை எளிய மக்கள் வந்து பிள்ளைகள் வந்து இன்றைக்கி மருத்துவம் படிக்கக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் அந்த இந்த நீட்டால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் ஏதாவது குடும்பத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு பிள்ளை சேர்ந்துருக்கோம், படிச்சிருக்கோம், ட்ராப் அவுட் பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம், மார்க் வாங்கியிருக்காது. 2 லட்சம் சீட்டு மொத்தம் 25 லட்சம் பேர் எழுதுகிறான். அப்படி கடுமையான தேர்வுகளையும் முறைகேடுகள், பேப்பர் லீக்கு பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் சர்வசாதாரணமாக பிரிண்ட் அவுட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது உச்சபட்சமாக போய் தான் இந்த முறை வந்து மாட்டி ஒரு பெரிய அளவில் இந்த சிஜேபிங்கிற ஒரு அமைப்பு வந்து எடுக்கிறாங்க. அது அரசியல் கட்சி கிடையாது, சாதி மத அடையாளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. தன்னெழுச்சியாக இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. அதை முதல்ல சோனம் வாங்சூ ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் சிஜேபி அதை டேக் ஓவர் பண்ணுது, அப்புறம் தன்னிச்சையாக இளைஞர்கள் வர்றாங்க, அதுக்கு பிறகு அரசியல் கட்சியில் வர்றாங்க. இதில் என்னென்ன கொடுமை, இளைஞர்கள் சாதி மதம் அரசியல் பார்க்காம ஒன்று திரண்டு ஒரு பெரும் கூட்டம். அந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், போலீஸ் வந்து சுற்றி நின்று 50 போலீஸ் ஒருத்தனை அடிக்கிறாங்க, அவன் அடிங்கிறான், ஓடாமல் என்ன என்னை அடிக்கிறான், செத்தாலும் பரவாயில்லைங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் மனதில் ஒரு தலைமுறைக்கான கல்வியை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிற வேதனை அவனுக்கு இருக்கும். ஒருத்தர் தன்னுடைய பிள்ளையுடைய ஃபோட்டோ வச்சுருக்காரு, நீட்டில் தன் பிள்ளையை இழந்த ஒரு தகப்பன் வந்து ஃபோட்டோ வச்சுட்டு கதறாரு, என் ஒரு பிள்ளை போயிடுச்சு, இது மாதிரி பல பிள்ளைகள் போயிடக்கூடாது, கண்ணீர் வருது நம்ம பார்க்குறது. ஆனால் அந்த அப்படி போராடக்கூடிய மாணவர்களை அடித்து நொறுக்கி கையை உடைச்சி காலை உடைச்சி போயிட்டு வந்தவங்க சொல்கிற காதெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த போராட்ட காலத்துக்கு போயிட்டு வந்த சில தோழர்கள் சொல்கிறது பார்க்குறப்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது. நெட்டை கட் பண்ணுறது, சாப்பாடை கட் பண்ணுறது, அவர்களுக்கு ஒரு அடையாளப்படுத்துறது, தீவிரவாதின்னு சொல்கிறது, அவங்கள வந்து ஊடுருவல்காரர்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க, இங்கேருந்து வராங்க, ஃபண்டு பண்ணுறாங்க, அவனுடைய வாழ்வாதாரத்தை கல்வி முறையை காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம வந்து நேற்று அந்த மேடையில் பேசினதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அறிவு ஒரு விஷயம் பேசியிருப்பாப்புல, பாடகர் அறிவு பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ண விஷயம். அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து புதிய கல்விக் கொள்கையை திணிப்பதற்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, வெறும் நீட்டோட நம்மளுடைய இந்த போராட்டம் நின்றக்கூடாது. இது புதிய கல்விக் கொள்கைங்கிறது சாமானிய ஏழை எளியவர்களுடைய அடிப்படை கல்வியில் கை வைக்கிற விஷயம், இவங்க அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை அந்த நோட்டீஸ் பண்ணேன். அதை தொடர்ந்து நேற்று அப்புறம் நிறையா பேசுகிறாங்க, ரஞ்சித் பேசினார், வெற்றிமாறன் பேசினார், அமீர் பேசினார், எல்லாம் பேசினார். அதாவது என்னென்னா, ஒரு நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவான ஒரு மேடையில் சாதி மத அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அது வேறு மாதிரி கலர் மாறும். இன்றைக்கி அங்கே நிற்கிறவன் எவன் ஜாதின்னு தெரியாது, எவன் மதமும் தெரியாது,
அவன் ஒரே ஒரு குரலாக நிற்கிறான். ஒரு தலை அவர் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க இந்த அரசு எதுக்குமே இந்த அரசை நோக்கி அரசு மாற்றமான்னு கேட்குறது தான். இல்லை, அரசை நோக்கி விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு சாதிய ஒரு பேச்சை நம்ம வந்து பேசியிருக்க வேண்டாமே. 8 தலித் அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற பேச்சை வந்து தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அங்கே எல்லாருமே தான் இருக்கிறாங்க. ஒரு பொது பிரச்சனை அது. எல்லா சமூகத்திலையும் நீட் படிக்கிறான், எல்லா சமூகத்திலையும் பாதிக்கப்படுறான், எல்லாருக்கும் கல்வி மறுக்கப்படுது நீட்னால. அப்போ அது ஒரு பொது பிரச்சனை. அந்த இடத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அது வந்து டைவர்ட் ஆகும். இப்போ இந்த போராட்ட காலங்கள்லேயே ஏதாவது ஒரு கட்சியில் வந்து உள்ளே போய் தன்னுடைய பேரை வாங்குறதுக்கு பார்த்துட்டே இருக்காங்க. அது என்னென்ன போராட்ட களத்தினுடைய வடிவத்தை மாற்றி விட்டுரும், அது வேறு மாதிரி டைவர்ட் ஆகிப்போம். அப்போ அதை வந்து அவர் தவிர்த்திருக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தொடர் வன்னியரசை பற்றி சொன்னார். இப்போ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய 8 தலித் அமைச்சர்களில் தொடர் வன்னியரசினுடைய செயல்பாடுகள் தான் சிறப்பாக இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணுறாரு அப்படின்னு அவரை பாராட்டி பேசியிருந்தார். வன்னியரசு அவர்களை பொறுத்தவரையும் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கார். களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கள போராளி. பல போராட்டங்கள், பல வழக்குகள் தொடர்ந்து வாழ்க்கையில் பெரிய அளவில் போராட்ட களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கார். அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும். மீதி இருக்க எல்லாமே அரசியலுக்கே புதுசு. அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும். அதையும் சொல்கிறாரு, எடுங்க டைம் எடுங்க, எத்தனை மாதம் வேணால் எடுங்க, ஆல்ரெடி 3 மாதம் முடிஞ்சு, இன்னும் எவ்வளோ நாள் வேணால் எடுங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி. அதாங்க இப்போ ராஜ்மோகன் சொல்கிறாரு. இவர் யாருன்னா, ராஜ்மோகன் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஒரு யூடியூபர். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வாழ்க்கையை ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம். அப்போ அவருடைய வாழ்க்கையை பார்க்குறதே பெரிய போராட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அதுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து சேர்றாரு, இன்றைக்கி அமைச்சராக இருக்கார். நம்மளை மாதிரி தான் ராஜ்மோகனும் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு பட்டிமன்றம் குப்புற பேச போய்கிட்டு அதை போய்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறதே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. டெய்லி பட்டிமன்றம் இருக்குமா, டெய்லி ஏதாவது வேலை இருக்குமா? அப்போ தன் வாழ்க்கையை ஓட்டுறதே ஒரு பெரிய போராட்ட காலத்தில் வாழ்ந்துருக்காப்புல. அது தாண்டி ஒரு அரசியலுக்கு வந்து இன்றைக்கி தான் அமைச்சராக இருக்காப்புல. அப்போ அவருடைய செயல்பாடு தான் சமூகத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல, அதை பற்றி பேசலைன்னா அவரே இன்றைக்கி தான் உட்காந்துருக்காப்புல. அங்கங்கே ஓடி அலைஞ்சு நடிச்சிருக்காப்புல, படம் எடுத்திருக்காப்புல, பட்டிமன்றம். இந்த ஒரு தலித் பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுக்காரு. அதான் சொல்கிறாங்க, அவரே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கே போராட்டி இருக்காப்புலையே. இன்றைக்கி தான் அவருக்கு ஒரு பதவி வந்திருக்கு. இந்த பதவியை வைத்து தான் சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்கிறாராங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். இந்த கருத்தவே அங்கே பேசியிருக்க வேண்டாம். இன்றைக்கி இந்தியாவிலேயே இப்போ தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் அரசியல் வரலாற்றில் ஒரு 8 அமைச்சர்கள், தலித் அமைச்சர்கள் இன்றைக்கி முக்கியமான இலாக்காக்களில் உட்காந்துருக்குறாங்க. உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், பத்திரப்பதிவுத்துறையாக இருக்கட்டும், மிக மிக முக்கியமான பதவிகளில் இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. அவர்கள் புதியவர்கள், அரசியலுக்கு புதியவர்கள், சட்டமன்றத்துக்கு புதுசு, அமைச்சரவைக்கு புதுசு. அப்போ அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 3-4 மாதம் வரும். அப்போ அதுக்கான டயத்தை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் அது. மற்றபடி அந்த இடத்தில் இந்த இந்த சாதி அமைச்சர்கள், தலித் அமைச்சர்கள் அப்படிங்கிறத பேசுகிறத அவர் வந்து தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அது கலர் மாறிடும். அந்த போராட்ட காலத்தில் எல்லாமே போயிருக்கிறாங்க. அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு ஆதங்கத்தை அங்கே பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் அவர் கூடுதலாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, தொடர்ந்து இந்த அரசு எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேது. அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. ஆள்றது உங்கள் அரசு 3 மாதம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் பொதுமக்களை பிடிச்சி உள்ளே வைக்கிறீங்க 15 பேரை. எதுக்குமே எந்த பிரச்சனையுமே குரல் கொடுக்காமல் இருந்தது தான் மாற்றமா அப்படின்றத இங்கே. அதாவது இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கல்லூரிகள் நடக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் நடக்குது, பல இடங்கள் நடக்கிறாங்க. தொடர் போராட்டமாக நடத்திட்டு இருக்காங்க. அங்கேயும் ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையெல்லாம் போயிருக்கு. ஒரு சில இடங்களில் காவல்துறை ரொம்ப வரம்பு மீறி நடந்திருக்கு. மாணவர்களை அடிச்சிருக்காங்க. அது மிக 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 தப்பு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அவரை பார்க்கணும். அந்த வேலை செஞ்ச காவலர்களுக்கு சரியான ஒரு சஸ்பெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா பேஜ் இல்லாமல் போய் அடிச்சிருக்காங்க. இல்லை, அது என்ன முதலமைச்சர் இது எல்லாமே வந்திருக்கும். இப்போ காவலர்கள் எல்லாம் பேட்சை கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு யார் இல்லை, அது இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுத்துருக்குறா? முதலமைச்சர் சொல்லியிருப்பாராங்கிறது தெரியல. இல்லை, அவர் தானே போலீஸ் மந்திரி. நம்ம எத்தனையோ முறை திமுக இருக்கும்போது கேட்டிருக்காங்க. போலீஸ் மந்திரியாக இருந்தாலும் கூட அவரை நோக்கி தான் கேள்வி கேட்கணும். அவர் தான் பொறுப்பு. ஆனால் உண்மையிலேயே அவர் இந்த மாதிரியான ஒரு தவறு அங்கே நடந்திருக்குன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மாணவர்கள் மீது கை வைக்கிறதுக்கு உலக நாட்டிலே சட்டம் கிடையாது. ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய மாணவர்களை அடித்து ஒடுக்கிறதுக்கு வந்து எந்த நாட்டிலையும் சட்டம் கிடையாது. அவர்கள் உரிமைக்காக போராடுறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களே டெல்லியில் நடக்கிற மாதிரி இங்கேயும் அந்த வேலை நடந்திருக்கு அப்படின்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். உண்மையிலேயே நடந்திருந்ததுன்னா சில இடங்கள் நடந்திருக்கு, நம்ம வீடியோலாம் பார்க்குறோம். அது நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. மற்றபடி போராட்டத்தை இந்த அரசாங்கம் வந்து
ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இல்லை, ஆனால் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லும்போது போராட்டத்தை தூண்டி விடுறாங்க. இங்கே போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதாவது மக்கள் பாதிப்புப்படக்கூடிய இடத்துல போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மாணவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, போராட்டம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இடத்த கொடுங்க. ஏன்னா பிஜேபி அங்கேனா தமிழ்நாட்டில் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் போராட விட மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. இல்லை, போராட விட மாட்டேன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் 4 நாளாக போராட்டம் போயிட்டு 5 பேர் என்ன அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி இல்லை பெரும் கூட்டம் அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. இல்லை அந்த இடத்துல இல்லை, இப்போ நான் நார்மலாக ஒரு இடங்கள்ல 5 பேர் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. பொது இடத்தில் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். சாமானிய மக்கள் ரோட்டில் போயிட்டு இருப்போம். அன்றாட வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. அது அரசாங்கத்தினுடைய கடமை. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. அதில் சில விஷயங்கள், சில கண்டிஷன்ஸ் எக்ஸெப்ஷன் போட்டிருப்பாங்க. மற்றபடி போராட்டத்தை ஒடுக்கலை. ஆனால் இந்த ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான தடியடி சம்பவம், வெளியில் நின்று அந்த காலேஜ் முடிச்சு வரப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் அரெஸ்ட் பண்ண சம்பவம் நடந்திருக்கு. வாசலில் அரெஸ்ட் பண்ண சம்பவம் நடந்திருக்கு. இது கண்டிக்கத்தக்க விஷயம், வருத்தத்துக்கு தக்க விஷயம். இது யார் செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அதை மாற்றுக்கிறது கிடையாது. அதை தாண்டி போராட்டத்திற்கான அனுமதியை இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு பொது இடங்களில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் போராட்டம் நடத்திக்க அப்படின்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அரசாங்கம் நேரடியாக இதில் இறங்க முடியாது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தாவேக்கா இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு அரசாங்கம் அது. நாளைக்கு அது உங்களுக்கு மேலே வேற ஒரு அழுத்தம்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த விஷயங்களை கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் அவங்க ஹேண்டில் பண்ணி ஆகணும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும். அதை தான் அவங்க பண்ணுறாங்க. அதே நேரத்தில் போராட்டக்காரர்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். இன்னொரு விஷயம், இந்திய அளவில் இவ்வளோ பெரிய போராட்டம் வெடித்து போயிட்டுருக்கு. இங்கே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டியதா இல்லை ஜனநாயகனை காப்பாற்ற போராடுறீங்களா? ஜனநாயகன் படம்ன்றது அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறேன். ஏங்க இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இப்போ நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக போராட்டம் நடந்து, அதுவே ஒரு பெரிய போராட்டம் நடந்து இன்றைக்கி வந்திருக்கு. அப்போ அவங்க சென்சார் வாங்கின பிறகு இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும். ஆல்ரெடி இந்த படம் லீக் ஆயிடுச்சு. எல்லோரும் முக்கால்வாசி பேர் இந்த ஓடிடியில் இந்த மாதிரி இன்டர்நெட்டில் பார்த்துட்டாங்க. அப்போ இந்த படத்தை வச்சிருக்க இந்த படம் பழசாகிட்டே தான் போகும். அப்போ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சென்சார் வாங்கி ஒரு 25 நாளைக்கு முன்னாடியே படத்தை ரிலீஸ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துடுச்சு. படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நாள் அந்த ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்க, அடுத்த நாள் அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இதுக்கும் என்ன சம்பந்தம்? இதை அரசாங்கம் இதுக்காக மெனக்கெடுத்து ஏதாவது லீவ் விட்டுருக்கா, இல்லை ஏதாவது இதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்களா? ஏன்னா இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பாஜக சில வெறுப்பு படங்களுக்கு லீவே கொடுத்துருக்கு வட மாநிலங்களில். அந்த அமைச்சரவை பார்க்குறாங்க, அந்த அமைச்சர்கள் உட்காந்து படம் பார்க்குறாங்க, அந்த படங்களுக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க, லீவு கொடுக்குறாங்க. அப்படிலாம் கூட நடக்குது. இது ஒரு கடைசி படம், ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு படம், ஒரு 30 வருஷ ஜேர்னி சினிமா ஜேர்னி முடிய போகுது. அப்படிங்கும்போது படம் ஏகப்பட்ட போராட்டத்துக்கு பிறகு வந்திருக்கு. ரிலீஸ் டேட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவரை சினிமாவில் பார்த்து கொண்டாடி 30 வருஷமாக பார்த்து கொண்டாடி அந்த ரசிகர்கள் இன்றைக்கி தொண்டர்களாக இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி, ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி அதை போய் பார்த்துட்டு வர்றாங்க. ஒரு நாள் அது கொண்டாட்டம் தான். அது அவங்க கொண்டாடிட்டு போகிறாங்க. எல்லா உணர்வுகளையும் மதித்துனாகணும். நீங்கள் ஏன் படம் பார்க்குறீங்க, நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்க, படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி சொல்கிறாங்க. எதிர்கட்சின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சர்கள் எல்லாம் போய் படம் பார்த்தா அமைச்சராக படம் பார்க்கக்கூடாது. ஏற்கனவே திமுக ஆட்சியில் படம் பார்க்கலையா? படம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுலாம் எந்த படத்தை சொல்கிறீங்க? மாமனிதன் ஓப்பனாக சொல்ல, மாமன்னனே பார்ப்போம். மாமன்னன் அன்றைக்கி அமைச்சராக இருந்தால், துணை முதலமைச்சர் ஆகலை, அமைச்சராக இருக்க அந்த படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி பல சீனியர் அமைச்சர்கள் குலுங்கி அழுதெல்லாம் பார்த்தோமே. அப்புறம் கலைஞருடைய கதைவசனத்தில் படங்களை மாவட்ட செயலாளர்களே பண்டல் டிக்கெட் வாங்கி கொடுத்து வலுக்கட்டாயமே படம் பார்க்க வச்ச காட்சி. போராட்டம் நடக்கும்போது எப்போங்க படம் பார்த்தேன்? ஏன் கூலி படம் நடக்கிற பார்க்கலையா? அவர் துப்புரவு தொழிலாளர்கள் ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்து 50 நாளைக்கு மேலே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அன்றைக்கி முதலமைச்சர் கூலி பார்த்துட்டு படம் நல்லா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கிட்டு போடாரா இல்லையா? அப்போ அது தனிப்பட்ட வெறுப்புகள். எல்லாருமே 24 மணி நேரம் போராளியாக இருக்க முடியாது, எல்லாருமே 24 மணி நேரம் இதாக இருக்கக்கூடாது. இது அது ஒரு 30 வருஷமாக ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க இன்றைக்கி கட்சி நிர்வாகியாக மாறி இருக்காங்க. ஒரே நாள் அவங்க எப்படி மாறுவாங்க? அந்த கொண்டாட்டத்து எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கு. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறது பிறகு வந்த படம் மீனவ நண்பன். அந்த படம் அண்டர் ப்ராசஸ் இருக்க போய் முதலமைச்சர் ஆகிட்டார். 1977 எண்டில் வருது அந்த படம். முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அந்த படம் வருது. ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண படம். அந்த படத்தில் மீனவ நண்பர்களுக்காக மீனவ மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போராளியாக நடிச்சிருப்பார் எம்ஜிஆர். அப்போ அந்த படம் வந்தப்போ அன்றைக்கி இந்த மாதிரி தான் அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ அது வரைக்கும் எம்ஜிஆர் நடிகராக பார்த்துருக்காங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பார்த்துருக்காங்க, திமுகவுடைய பொருளாளராக பார்த்துருக்காங்க. முதலமைச்சராக பார்க்குறப்ப அன்றைக்கி தியேட்டரில் இதே மாதிரி தான் பண்ணாங்க. இது காலகாலமாக நடக்கிற வச்சு. கலைஞர் முதலமைச்சர் இருக்கப்போ பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருப்பார். எல்லா அமைச்சர்களும் முன் வரிசையில் உட்காந்து படம் பார்த்துருக்குறாங்க. ஏன் சமீபத்தில் கூட இதே கனி ஏதோ ஒரு படம், எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம், எடப்பாடி கண்களுக்கு அழுத காட்சியெல்லாம் பார்த்தோம். அதாவது சினிமாவுக்கும் அரசியலுக்கும் கடந்த 50 வருஷமாக ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்க தமிழ்நாட்டில். நீங்கள் இருந்த முதலமைச்சர் எடுத்துங்க,
தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சராக இருந்த அண்ணாவுக்கு பிறகு, அண்ணாவே எடுத்துக்கங்களேன், அண்ணாவே சினிமா தான். அண்ணா வந்து ஒரு கதை வசனம் எழுதக்கூடியவர், படங்களுக்கு நிறைய படங்கள் எழுதியிருக்காரு, கலைஞர் கதை வசனம் எழுதியவர், படம் தயாரிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆர் நடிகர், ஜெயலலிதா நடிகை, அதுக்கு பிறகு வந்து எடப்பாடி மட்டும்தான் விதிவிலக்கு. எடப்பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது. அதுக்கு பிறகு உதயநிதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருமே திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு, ட்ராமாவில் நடிச்சிருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்கிறாரு. சினிமாவுக்கும் அரசியலுக்குமான ஒரு தொடர்பு, நீண்ட தொடர்பு. அப்போ முதலமைச்சர்கள் படம் பார்க்குறது, அமைச்சர்கள் படம் பார்க்குறது, அதை வரவேற்கிறது. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு சினிமா நடிக்க போனார் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு வருமானம் இல்லைங்க, நான் படத்தில் நடிக்க போகிறேன்ட்டு போனார். அந்த படம் தான் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அந்த படம் பாதியிலே நிற்கிறப்ப அந்த டேரக்டர் இறந்து போயிட்டார். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்க. ஆனால் அதுக்கு பிறகு கடைசியாக வந்து ரகசிய பலிசனோட படத்தில் நடிச்சார். முதலமைச்சர் ஆனது பிறகு நடிச்சார். ஏன் இப்போ சமீபத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி, நான் எனக்கு இப்போ நடிக்க போகணும் பெர்மிஷன் கேட்டார் மத்திய அமைச்சர். இங்கே நம்ம ஆந்திரா துணை முதலமைச்சர். ஆந்திரா துணை ஒன்றும் வண்டி மேலே தான் வந்துட்டு பவன் கல்யாண். அப்போ சினிமாவுக்கும் அரசியலுக்கான ஒரு தொடர்பு இருக்குது. போராட்டங்கிறது மதிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த போராட்டத்தை இந்த அரசாங்கம் எப்படி நடத்துதுங்கிறது பார்க்கணும். இந்த ஜனநாயகன் படத்தை வந்து அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு 30 வருஷமாக தொண்டர்களாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து அமைச்சராக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. அந்த ஒரு இதோட போய் இந்த படத்தை பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும், ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்து ஏகப்பட்ட போராட்டம், பிரச்சனை, பல தடைகளை தாண்டி வந்திருக்குங்கும்போது அவங்க வந்து பார்த்து கொண்டாடுறாங்க. ஒரு நாள் இப்போ நீங்கள் பக்கத்து மாநிலம் கேரளாவில் இந்த கிரிக்கெட் ஃபுட்பாலுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஆமாம், ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு லீவ் விட்டாங்க. பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் ரசிகர்கள் அதிகம். அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு வருவாங்கன்றது லீவ் விட்டாங்க. அதுக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட்பால் ஒரு கேடா அப்படின்னு கேட்க முடியுமா? ஒவ்வொரு கிரிக்கெட் மாதிரி ஃபுட்பால் மாதிரி சினிமாவும் அவங்களுக்கான ஒரு ரசிப்பு தான். அதை வந்து அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு பண்ண போகிறாங்க, ஒரு 4 ஷோ பண்ண போகிறாங்க. இன்றைக்கி அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்களா சார்? ஏன் திடீர்னு இந்த கேள்வி கேட்குறேன். அவ்வளோ படம் பார்க்கல, படம் பார்க்கணும். வேலைப்பழுவு காரணமாக படம் பார்க்கல, போடும். அதனால் வந்து படம் அந்த அவங்க கொண்டாடுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் அவங்க ஒரு 30 வருஷமாக தேட்டரில் பார்த்ததை ஒரு நாள் அவங்க கொண்டாடுறாங்க. மற்றபடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் விமர்சனம் பண்ணுறது. அதாவது அவர் படம் பார்க்குறது விமர்சனம் பண்ணுறது, அவர் படம் பார்த்துட்டு அழுகிறாரு அப்படிங்கிறது விமர்சனம் பண்ணுறதெல்லாம் அரசியல் ரீதியான சல்லித்தனமான வேலை தான். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.